இந்த படத்தில் வர டாக்ஸிக் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்ம ஆக்சுவல் சொசைட்டியில் இருக்கிற பவரில் இருக்கிற ஃபாசிஸ்ட் ஃபேஸஸ். படத்துக்கு ஆல்ரெடி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, அப்புறம் எதுக்கு பல வார்த்தைகளை மியூட் பண்ணுறீங்க? பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஆயுதங்களை மக்களே அந்தந்த களங்களிலிருந்து உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரிஜினல் டயலாக்ல இருந்து தி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் என்ன ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆயுதம் ஓட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் தேசிய இன விடுதலை விச் மீன்ஸ் லிபரேஷன் ஆஃப் த மாசஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸையும் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பேசிக்லி சிபிஎஃப்சி ரியல் லைஃப் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸையோ ரியல் லைஃப் பொலிட்டிக்கல் ரெஃபரன்சஸையோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ படங்களில் முஸ்லீம் ஹேட் ஸ்பீச்லாம் இருக்குது. அதெல்லாம் கத்தரிக்காத சிபிஎஃப்சி இந்த மாதிரி ரியல் லைஃப் பாலிடிக்ஸை பேசும்போது மட்டும் ஏன் பயப்படுறாங்க? ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கிற ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இது எல்லாமே அவங்க புகுத்துற பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷனோட இருந்தால் மட்டும்தான் தட்ஸ் ரைட். இல்லாட்டி இட்ஸ் லெஃப்ட் அண்ட் தட் கான்ட் பி இன் அ மூவி. அப்புறம் எங்கே இருக்குது விடுதலை? அதுக்காக தான் விடுதலை படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கணும், நிறையா முறை பார்க்கணும், அரசியலை கற்றுக்கணும், இல்லை அந்த படத்தை பார்த்துட்டதுக்கு அப்புறமேட்டாவது ஆக்சுவல் பாலிட்டிக்ஸை புரிஞ்சுக்கணும்.